Hello everyone, welcome to Post Market Analysis. லாஸ்ட் டே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு டிசைனிங் சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து உடச்சி வெளியே ரீடெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் கிராப் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சேனலோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் ப்ரைஸ் ஆக்ஷன் பேசுறதுல. ஸோ இதெல்லாம் வந்து ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹைக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்கு. சேனலை விட்டு வெளியே போன மாதிரி உடைச்ச மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸை ட்ராப் பண்ணுறது காமிச்சிருக்குங்க. நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நமக்கு கீழே வர ப்ராபபிலிட்டி இருக்கு. கீழே வந்து ஸ்டாக் கொடுத்தோம் அப்படின்னா பை அடிக்கலாம் அப்படின்னு வந்து பேசிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, கீழே தான் வந்துட்டு இருக்கு. பட் ஜோனுக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா ஜோனுக்கு வந்து வரலங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸ் தான் வந்து சைட் வேஸில் வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் ரீசன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, 15 மினிட்ஸ் படி இது வந்து வயலேட்டாக இருக்குது. நம்ம வந்து 5 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணிடுறோம். எஸ்எல் வந்து மினிமைஸ் பண்ணேன். அது வயலேட்டாக இருக்குது. ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. இந்த விக் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டல்ஸை ஸ்வீப்போட ஸ்ட்ரீம் சைடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு லோ வந்து வயலேட்டாக இருக்குது. அதுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு இண்டியூஸ் மட்டும் இருக்குது. அப்படிங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டார்கெட் என்ன பண்ணுவீங்க, ஓவரால் இங்கே ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்காங்க நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஒரு சில கிடையாது, இந்த இம்பேலன்ஸ் வந்து டார்கெட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா போகும். இன்னைக்கு போகல அப்படின்னா ப்ரீமியத்தை சாப்பிட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து 1 மினிட்டுக்கு மூவ் பண்ணுறோம். 1 மினிட்ல ஸ்டாக் கொடுக்குதான்னு பார்க்குறோம். ஸோ 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு லுக் லைக் ரைசிங் வச்ச மாதிரி ஒரு சினாரியோ மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ரைசிங் வச்ச மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம ஜோனுக்கு போகும்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஓப்பனிங் ஹை வந்து உடைச்சிருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஹையா அப்படின்னா இது ஹை தான். ஹை வந்து உடஞ்சிருக்கு. இந்த ஹை உடஞ்சதுக்கு நமக்கு இங்கே வந்து ஒரு ஜோன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு 50% பாடி கேண்டில் சப்போஸ் ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம். அந்த ஜோன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரியாக்ஷன் கொடுத்து சப்ளைலேருந்து வர்றது ஃபீல் பண்ணிட்டான். அப்போ சப்ளை பிகம் டிமாண்ட் பிகம் சப்ளை, அங்கே வந்து சப்ளை கிரியேட் ஆகிடுச்சுன்னா அது செல் அடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல செல்லு சாக் ஆடினா மேலே சப்ளை தொட்டதுக்கு எஸ் சாப்பிட்றோன்னா சாக், இது சாப்பிட்றோன்னா சாக் தான். சாக் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த செல் அடிக்கிறவங்களுக்கு இந்த ஐக்கு மேலே செல் லெஃப்டில் வந்து எங்கே நமக்கு கேப் இருக்கோ பார்த்துட்டு அந்த கேப் வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த லோ வந்து வயலேட் பண்ணிருக்கு. லோ வயலேட் பண்ணுற போது அப்போ இங்கே இருக்க இந்த கேண்டில் வந்து நம்ம ரியாக்ஷன் வந்து நடக்க வாய்ப்புகள் மிக அதிகம். ஆல்ரெடி மிட்டிகேட்டாக இருக்கு. இருந்தாலும் வந்து இன்ஸ்டன்ட் டார்கெட்டை 50% வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 50% என்ன பண்ணி பாருங்க. கரெக்டாக அந்த 50% அடிச்சு ஒரு ரியாக்ஷன் இமிடியட் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அது தெரியும். இந்த 50% அடித்தோம்னா இமிடியட் ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கும். இதுக்கு டார்கெட் இதுதான் மேக்ஸ் டார்கெட்டு. இன்ஸ்டன்டான டார்கெட். ஓகேங்களா? மேக்ஸ் டார்கெட் கிடையாது, இன்ஸ்டன்டான டார்கெட்டு. இல்லைப்பா நான் பெருசாக பண்ண போகிறேன் டார்கெட் அடினா ஒன்றும் கிடையாது. ஸோ 5 மினிட்ஸ் எடுக்கிறோம். 5 மினிட்ஸ் எங்கே இம்பேலன்ஸ் ஆகுது, இங்கே தான் இம்பேலன்ஸோட வித் ஒரு கேப்போட ஒரு இங்கிலீஷ் ஒரு பிளாக் வந்து இருக்கு. அப்போ இது மேக்ஸ் டார்கெட்டு. ஓகேங்களா? அங்கே வந்தால் கன்ஃபார்ம் வந்து நம்ம பொசிஷன் புக் பண்ணிட்டு போகணும். ஒரு 1:13. ஓகேங்களா? ஓகே. ஓ இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து கரெக்ட் சொன்னாங்க. நமக்கு அது தேவை கிடையாது, நமக்கு இது போதுமானது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுச்சுன்னா மார்க்கெட்டில் தேவையானது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகேங்க. அந்த சப்ளை ஓடினா ஓடியாதா அவள் அப்படின்னா அந்த சப்ளை வந்து இங்கேயே செல் அடிக்க போகிறாங்க ரிசீவ் அப்படின்னா ஸோ நீ ஆஸ் பர் ஆப்ஷன் டேட்டா 24,700 மேக்ஸிமம் டார்கெட்டு 24,500
பாட்டம் டார்கெட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ண லோ லோ ட்ரேட் பண்ணது 527, ஹை ட்ரேட் பண்ணது 625. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்ட்டாக டேட்டா படி செல் அடிச்சிருக்க முடியும். அக்ரெசிவ் செல் அடிக்கிறீங்கன்னா இப்போ இல்லைப்பா எனக்கு நான் ப்ரீமியத்தை சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா இப்போ கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் போயிட்டு 24,700 பிஇபி லெவலில் 71.1 எடுக்கிறோம். ஸோ 71.1 அவன் எப்போ அங்கே ரெசிஸ்டண்ட்டில் சப்ளையில் உட்காந்து சப்போர்ட் இந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுக்குறானோ அந்த 9:35க்கு அந்த டைமில் கரெக்டாக அவன் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கிறான். அப்போயே முடிஞ்சு போச்சு. கால் ஆப்ஷனாக இதுக்கப்புறம் பர்ஃபார்மர். இப்போ இந்த இடத்துல பர்ஃபார்மர் லைனை உடைக்கிறான். 9:55க்கு ரீடெஸ்ட் கொடுக்குறான். ஸோ அந்த டைமில் 9:55 நீங்கள் தாராளமாக இங்கே வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்சு. அப்போ 24,700 புட் ஆப்ஷனுக்கான டார்கெட்டை வச்சுட்டு அடுத்த டார்கெட் இதுதான் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நானும் வந்து எடுத்துருந்தேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 24,600 புட் வந்து எடுத்துருந்தேன் இந்த டைமில். ஓகேங்களா? இந்த இந்த என்ட்ரியில். ஸோ இதில் பிரேக் பர்ஃபார்மர் வந்து உடைச்சிருக்கு. அப்போ இதுதான் டார்கெட்னு எனக்கு தெரியும். 120 தான். ஸோ ஒன்ஸ் 120 உடைச்சோம் அப்படின்னா அடுத்து இதுதான் டார்கெட்னு எனக்கு தெரியும். 160 தான் டார்கெட்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 24,600 புட் வந்து எடுத்துருந்தேன். 9:55.58, அதாவது 56. ஓகேங்களா? ரியாக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எடுத்தாச்சு. 24,600 புட் ஆப்ஷன் 25.65 எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தேன் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அந்த ரேஞ்சிலே புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். சரிங்களா? ஸோ இந்த வந்து நான் ட்ரெண்ட்லைன் லிக்விடிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ ட்ரெண்ட்லைன் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிட்டு இதை டேப் அடித்த உடனே நான் வந்து இங்கேயே எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியில் இன்னொரு ட்ரேட் எடுத்துடணும், 0 ட்ரேட். ஸோ அது அந்தளவுக்கு மூமெண்டம் இல்லை. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்க வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் டே கண்டிஷன் தான் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ரேஞ்சில் நமக்கு சைட்வேஸுக்கு கொண்டு வந்தாங்க. அதனால தான் டேட்டாவில் சைட்வேஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்பாட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அதுக்கப்புறம் சைட்வேஸ் தான் முடிஞ்சது. ஸோ டேட்டா படி சைட்வேஸ் வந்து கொடுத்துருக்கு. அதனால தான் சைட்வேஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.